அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கும். சப்போஸ் ₹1,00,000 போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எப்பயுமே ட்ரேடிங்கில் தாங்க லாபத்தை நோக்கியே நம்ம பயணம் பண்ணால் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு மேனுவலாக பண்ணும்போது அதோட எவ்ரிடே மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டரை ஆளுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஹலோ Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இப்படிலாம் மணி மேக் பண்ணலாம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே பேஸ் பாயிண்ட் பேக் டெஸ்டிங்கிற ஒரு விஷயம் தான். அது என்ன பேக் டெஸ்டிங், அது ஏன் பண்ணணும், இப்போ பண்ணாமையும் ட்ரேடிங் பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் அது பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் சுப்ராம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் சார். சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ பேக் டெஸ்டிங்கிற ஒரு விஷயம் சார். இப்போ புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரவங்களும் இந்த பேக் டெஸ்டிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ பேக் டெஸ்டிங்னா என்ன, அது பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணவே கூடாதா? ஆமாம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லைங்களா. இப்போ ட்ரேடிங் பண்ணுறோம், ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் பண்ணோம், ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி போடும்போது எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ட்ராடவுன் சொல்லுவாங்க, லாஸ் எவ்வளோ லாஸ் வரலாம், கண்டினியூஸாக எத்தனை தடவை அது ஜெயிக்குது, கண்டினியூஸாக எத்தனை தடவை அந்த ஸ்ட்ராட்டஜி தோகுது, ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் வருது, எவ்வளோ மேக்ஸ் ப்ராஃபிட் வருது. ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த ட்ரேடிங்னால அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 15 வருஷம் 10 வருஷம் டேட்டாஸை பண்ணி அது ரியலாக ட்ரேட் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அதில் அப்ளை பண்ணால் ஸோ எப்போல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி ட்ராடவுன் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கும். சப்போஸ் ₹1,00,000 போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அது மேக்ஸிமம் ஒரு ₹50,000 வரைக்கும் லாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபார்வர்டாக இப்போ ரியலாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ₹50,000 வரைக்கும் லாஸ் வரலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்ம பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக, என்ன ஏற்கனவே ஹிஸ்ட்ரி சொல்லுது அந்த மாதிரி. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக அந்த பணம் வந்து அது லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அது பிக்கப் ஆகி ப்ராஃபிட் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது பேக் டெஸ்டிங்கில். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரியலாகவே நம்மளுக்கு பணம் கொடுக்குமா லாங் ரனில் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன்னா பேக் டெஸ்டிங். பட் அதில் சின்ன சின்ன பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா அடிக்கடி லாட் சைஸை மாற்றிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டே 7,000 8,000 ட்ரேட் ஆனது இன்றைக்கி 26,000 ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராட்டஜினா இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஸோ அதே மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கும்போது அந்த ட்ராடவுனை விட அதிகமாக லாஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சுதாரிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் டைனமிக்ஸ் மாறிடுச்சு, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரீடிஃபைன் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு முடிவு வரலாம். ஸோ அதனால் பேக் டெஸ்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பண்ண போகிறேன், இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூஸாக போட போகிறேன் அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணலாம். இல்லை புல் மார்க்கெட்டப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி, பேர் மார்க்கெட்டப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க. அப்போ பழைய புல் மார்க்கெட்டப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டால் என்ன பிரச்சனை, என்ன ப்ராஃபிட் வந்தது, லாஸ் வந்தது. பேர் மார்க்கெட்டப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டால் என்ன ப்ராஃபிட் வந்தது, லாஸ் வந்தது. ஸோ இல்லைனா நான் மாற்றி போட்டால் என்ன பிரச்சனை வந்தது, எல்லாத்தையுமே அந்த பேக் டெஸ்டிங்கில் நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லிடும். ஸோ நம்ம அதை வச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக போட்டால் ட்ராடவுன் வந்தால் கூட லாங் ரனில் நம்மளுக்கு ஒரு 22% 20% 15% என்ன வருது, நம்மளுக்கு ஒர்க்கபிளா ஓகேவா அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பேக் டெஸ்டிங் முக்கியம். ஓகே சார். ஆனால் இப்போ நியூ கமர்ஸ்லாம் என்னென்னா, நீங்கள் சொன்ன அந்த நெகட்டிவ் சைடு ஆஃப் பேக் டெஸ்டிங் இருக்குல்ல, அப்போ மார்க்கெட் வேறு மாதிரி இருந்துச்சு, அது எதுக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னு நிறைய ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ப்ளஸ் அந்த டைமுக்கு நான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நான் ரியல் டைமில் போட்டு யூஸ் பண்ணுவேன், அதுலேருந்து எனக்கு ஏதாவது சோர்ஸ் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பட் ரியல் டைம் போடலாம், பட் அகைன் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தக்கன அது மாறிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தா இது இப்படி தான் வரும் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் தெரியும். ஸோ இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் பேக் டெஸ்டிங் கட்டாயம் போடுறது பெட்டர் என்னோட ஒப்பீனியனில். பட் போடாமையும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 தடவை அது லாஸ் ஆகுதுன்னா விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கண்டினியூஸாக ஒரு 10 டைம்ஸ் லூஸ் ஆகுது, ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது இந்த ஸ்ட்ராட்டஜி, ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இது சரியாக வரல அப்படின்னு பண்ணால் அப்போ நீங்கள் கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் இதை லூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த சமயத்தில். ஓகே சார். பேக் டெஸ்டிங் பண்ணுறது மூலமாக இப்போ நீங்கள் சொன்னீங்க ட்ராடவுன் சொன்னீங்க, ரிஸ்க் ரிவார்டுன்னு சொன்னீங்க. ஆனால் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளாரிட்டியாக பேக் டெஸ்டிங்கில் எதிர்பார்க்கலாம் சார்? பேக் டெஸ்டிங் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அது எத்தனை நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் எத்தனை தடவை தோகுது,
கண்டினியூஸாக எத்தனை தடவை ஜெயிக்குது, ஒரு பெர் ட்ரேடுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட்டு, பெர் ட்ரேடுக்கு மேக்ஸ் லாஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடுது. நிறைய டூல்ஸ் இருக்குது, அது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை போட்டிங்கன்னா டேட்டா ஃபிட் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியராக வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா வந்துடலாம். நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணும்போது ஸோ நீங்கள் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரி, ஏற்கனவே இதெல்லாம் நடந்தது தான், இந்த 10 தடவை தோற்று தான், 10 டைம்ஸ் லூஸ் ஆகிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அது அந்த டேட்டாவுக்கு மீறி 10 தடவை தான் வந்திருக்கு, இப்போ 11வது தடவை வந்ததுன்னா அப்போ சுதாரிச்சுக்கணும், சம்திங் ராங். ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ண வேணாம், இன்னும் இன்டெப்த்தாக அதை டீகோட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே சார். சார், இப்போ பேக் டெஸ்டிங்கிறது இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் பண்ணுமா, இல்லைனா ஆல்கோ ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? எல்லாமே ஆல்கோ ட்ரேடிங் மேக்ஸிமம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஆல்கோ பண்ணுறாங்க. ஏன்னா அது கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்குது, அது மேனுவலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆல்கோ ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர். இப்போ நான் ஏற்கனவே ப்ரைஸ் ஆக்ஷனே ஒரு பேட்டர்னில் தானே ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால் இதுவும் ஒரு பேட்டர்னில் தான் வரும். ஸோ அதனால் பேக் டெஸ்டிங் டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே சார். சார், அதோட பாசிட்டிவ்ஸ்லாம் நம்ம சொல்லியாச்சு சார். ஆனால் நெகட்டிவ் சைடு கொஞ்சம் வருவோம். என்னென்ன நெகட்டிவ் இருக்குது? பேக் டெஸ்டிங் பண்ணியே நிறைய பேர் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஐயோ, நான் பண்ணப்பா, எனக்கு மறுபடியும் லாஸ் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அது எதனால் ஆகுது? ஆமாம், கரெக்டு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி அவ்வளோ பெருசாக இருக்காது, அதோட ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து நல்ல தூரமாக போய் ஒரு 20 டெல்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் அங்கே மார்க்கெட் வராது அப்படின்னு சொல்லி அங்கே செல் பண்ணி விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. அது எப்படி மேக்ஸிமம் 90% சக்ஸஸ் ஆகும். ஆனால் இப்போ அது நடக்கிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் டைனமிக்ஸ் மாறிடுச்சு, குளோபல் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ டெய்லி 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் மூவ் ஆனது இன்றைக்கி 250-300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது கட்டாயம் பாதிக்கும் அந்த ரிசல்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக அந்த இடத்துல போட்டு இப்போ பணம் பண்ண முடியறதில்லை. ஏன்னா ஈஸியாக அந்த இடத்துக்கு மார்க்கெட் நகர்ந்துருது. ஸோ அதனால் பிரச்சனை வருது. அது பேக் டெஸ்டிங்கில் அப்போ இருக்காது, அப்போ ஒர்க் ஆகிருக்கும், இப்போ ஒர்க் ஆகிருக்காது. ஸோ இது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஓகே. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க, சரி இப்போ வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, முந்தி கம்மியாக இருந்தது ஜாஸ்தியாக இருக்குது, டைனமிக்ஸ் மாறிடுச்சு. சரி. ஸோ நம்ம நிறைய ஆல்கோ அதெல்லாம் வந்துருச்சிங்களா. ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் சந்திக்குது. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான். பேக் டெஸ்டிங்லேயும் அது சில பிரச்சனைகள் இருக்கும். அது நம்ம ரியல் ட்ரேடில் தான் தெரிய வரும், ரியல் ட்ரேட் பண்ணும்போது தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி சரி இது சரியில்லை, இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தக்கன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு வரணும். ஓகே சார். இப்போ இந்த ட்ராபேக்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சார், இதுக்கு எதாவது பிரிட்ஜ் பண்ண முடியுமா? பிரிட்ஜ் அதான் நம்ம இப்போ உள்ளது தக்கன ஹெட்ஜ் இதெல்லாம் பண்ணி தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே ட்ரேடிங்கில் தாங்க லாபத்தை நோக்கியே நம்ம பயணம் பண்ணால் கஷ்டம். நஷ்டத்தை எப்படி தடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயே பண்ணிங்கன்னா லாபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அட்லீஸ்ட் நீங்கள் கேபிட்டலையாவது காப்பாற்றுவீங்க. ஓகே. ஸோ அதனால் அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். என்ன தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாலுமே இப்போ உள்ள மார்க்கெட் வாலட்டிலிட்டிலாம் இருக்கிறதுனால சரி. ஸோ அந்த பொசிஷனை எவ்வளோ கம்மியான லாஸில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லா ட்ரேடுமே இருக்கணும். ஸோ எனக்கு பெரிய லாபம் வருதோ இல்லையோ, எனக்கு பெரிய நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் செட்டப் தான் நம்மளை காப்பாற்று மார்க்கெட் ரொம்ப நாள் இருக்க வைக்கும். எப்படி நம்ம வண்டியில் பிரேக் எதுக்கு இருக்குது, ஒரு டூ வீலர்லையோ 4 வீலர்லையோ பிரேக்கில் தான் வேகமாக போக முடியும். அப்போ தான் பிரேக்கை வண்டி அதை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த ஹெட்ஜ், அதுக்கு ஒரு இப்போ ஸ்டாப் லாஸோ இல்லை ஒரு ஆப்போசிட் பொசிஷனாக எடுக்கிறது அது. ஸோ அப்படி தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு வழி, வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ஸோ ஒரு பிரேக் மாதிரி இல்லை பட்டத்துக்கு கயிறு மாதிரி அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நல்ல மார்க்கெட் சில நேரங்களில் நல்ல பணம் கொடுக்கும், மோசமான நேரத்தில் இது நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த ரிஸ்க்கை மாத்திரம் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ஓகே சார். சார், எப்போவுமே இப்போ ஆடியன்ஸுக்குமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் ரொம்பவே பிடிக்கும். ஓகே, என்ன மாதிரியே அவங்க இருந்திருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் இப்போ கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுறப்ப இந்த பேக் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும், பண்ணணுமா வேணாமா அது மாதிரி இருந்திருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம், நான் பல மாதங்கள் பல இரவுகள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், உண்மையிலேயே. ஓகே. ஆனால் அதெல்லாம் இப்போ எனக்கு உதவலைன்னு வைங்க. ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணுறேன்னா அது எப்படிலாம் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, எப்படிலாம் அதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஹெட்ஜ் பண்ணி அதை எப்படி ஒரு ப்ராஃபிட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, இல்லை அட்லீஸ்ட் லாஸ் இல்லாமல் கொண்டு வரதுங்கிறதுக்கு நிறைய பேக் டெஸ்டிங் அந்த சாஃப்ட்வேரை வச்சு அதை ரியலாக ரன் பண்ணி அதை பூரா நைட்டு பூரா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன்.
ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இந்த நீங்கள் ட்ராபேக் சொன்னீங்க இல்லையா, மார்க்கெட் டைனமிக்ஸ் மாறும்போது சிலதெல்லாம் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, நிறைய நியூஸஸ் வருது. இப்போ பொதுவாக மார்க்கெட் வந்து ஒரு புல் இதாக இருந்தால் கூட எனி டைம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். ஒரு 500 பாயிண்ட் ஏதாவது ஒரு நியூஸு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகலாம். ஆனால் மறுநாளே திருப்பி ரெக்கவர் ஆயிரும். பட் அன்னைக்கு அது லாஸ் தானீங்க. அது கரெக்டான நீங்கள் ப்ராப்பராக அது பண்ணலைன்னா அந்த டோட்டல் கேபிட்டல் பிரச்சனை, பொசிஷன் டெஸ்டிங் கரெக்டாக இல்லாட்டா டோட்டல் நீங்கள் அன்றைக்கி வெளியில் போயே ஆகணும். திருப்பி பணம் இருக்காது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதனால் பேக் டெஸ்டிங் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதை என்ன சொல்கிறது, வீக்லி இந்த மாதிரி எக்ஸ்பைரிக்கு பக்கத்தில் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணால் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நான் மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எக்ஸ்பைரிக்கு நான் மூவ் ஆகிட்டேன். ஸோ அது வந்த பிறகு எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ ஏதாவது 1-2 ஃபால் வந்தால் கூட ஒரு 1 வீக் வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அகைன் அந்த ஒரிஜினல் பார்ட்டுக்கு மார்க்கெட் வந்துடும். ஸோ நம்ம சேஃபாக இருக்கலாம். சார், இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, எனக்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணி தான் இந்த லாங் டேட்டட் கான்ட்ராக்ட் எனக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து அதை கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்காங்க. ஆனால் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது சார்? அதான் இதையே வந்து இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் வீக்லியில் எடுத்து அதை பேக் டெஸ்ட் பண்ணுறேன். அதே இதை நான் லாங் டேட்டட் கான்ட்ராக்ட் ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ 1 வருஷமோ தள்ளி போய் அந்த கான்ட்ராக்டை நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன்னா அதில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஈஸியாக உங்களுக்கு. ஓகே. ஸோ அதை வச்சு தான் நான் இதை ஹேண்டில் பண்ண முடியல, எக்ஸ்பைரி பக்கத்தில் இருந்தால் ஹேண்டில் பண்ண முடியாங்கன்னு தூரத்துக்கு போய் ஏற்கனவே தூரமாக எடுத்துருந்தா என்ன ஆகும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி. அது ரிசல்ட் நல்ல முறையில் இருந்ததுனால நான் அந்த லாங் டேட்டட் கான்ட்ராக்ட்டு நான் மூவ் ஆகிட்டேன். ஸோ அது மாதிரி இப்போ புதுசாக வர்றவங்களும் ரொம்ப வீக்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதில் பணம் பண்ணணும்னு நினச்சி உங்களால் முடியலன்னா தயவுசெய்து ஒரு மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது பணம் தரும். ஸோ அதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார். சார், இப்போ பேக் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் மூலமா இப்போ நம்ம பண்ணுறோம். ஆனால் இப்போ மேனுவல் பேக் டெஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை அதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நான் வந்து அதிகமாக சாஃப்ட்வேரில் போட்டு பண்ணல. மேனுவல் எவ்ரிடே மந்த்லி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்குது. பெய்டு தான், பட் ரொம்ப லோ காஸ்ட்டில். ஸோ அப்படி பண்ணலாம். அப்படி நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும் சார், மேனுவலாக இல்லைனா வந்து? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மேனுவலாக பண்ணும்போது அதோட எவ்ரிடே மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டரை ஆல்கோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியாது, ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது ரியலாகவே நம்ம ட்ரேடில் இருக்கும்போது என்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கோ அதை அதில் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபீல் இருக்கும். எப்படி நம்ம கடையில் இப்போ கேஷ் கொடுத்துக்கிறதுக்கும் ஜிபே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி வித்தியாசம் தான் அது. அதனால் அது உங்களுக்கு கட்டாயம் வந்து மேனுவல் பேக் டெஸ்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் நாலெட்ஜை, உங்களுடைய அந்த பார்வையை, அந்த அனுபவத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக. ஓகே சார். பேக் டெஸ்டிங் பற்றியே நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்குமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க ஜேபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.